எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லையா? அப்ப ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 37,595 அரசு பள்ளிகள், 7,289 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 12,929 தனியார் பள்ளிகள், இது போக ஒன்றிய அரசினுடைய கேந்திர வித்யாலயா ஒரு 65 பள்ளி, மொத்தமாக 58,924 பள்ளி தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 58,924 பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தணும்ல. இப்ப இந்த மாணவர் சேர்க்கை எதன் அடிப்படையில நடத்துவாங்க? மாணவர்கள் பிள்ளைகள் இருந்தாதானே நடத்த முடியும். இப்ப பிள்ளைகள் இல்லாம போறாங்க. ஏன் பிள்ளைகள் இல்லாம போறாங்க? இதுல விஜயினுடைய தவறான புரிதல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியே தவறான புரிதலோட ஒரு அறிக்கை கொடுத்துட்டாருன்றப்ப விஜயை போய் நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை அப்படியே காப்பி அடிச்சவர் தானே விஜய். நீங்க பள்ளிகள் மூடுனதை பத்தி பேசியிருக்கீங்க. ஆனா பள்ளிகள் ஏன் மூடுனாங்க? நிதி வருவாய் இல்லாம மூடி இருக்கிறாங்களா பள்ளிகளுக்கு? இல்ல அரசினுடைய எந்த விதமான துணையும் இல்ல, அரசு எங்களை கவனிக்க மறுக்குது, எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு உருவாக்கி கொடுக்கலன்னு மூடிட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது சிக்கல்னால மூடிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஒன்றிய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்திய மக்கள் தொகை மதிப்பீட்டை நடத்துறாங்க. எப்ப நடத்துறாங்க? 2020 ஜூலை மாசம் நடத்துறாங்க. அதுல சொல்றாங்க 1,21,00,000 பேர், அதாவது நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை 1,21,00,000 பேர். இது மாநில அரசினுடைய கணக்கு. இப்ப 2011 பிள்ளைகளினுடைய பிறப்பு சதவீதம், குழந்தைகள் பிறப்பு சதவீதம் எப்படி இருந்ததுன்னா 10.74 லட்சமா இருக்கு புதிய வரவுகள். அப்போ 2011 10.74 லட்சமா இருந்தது. 2021 9.5 லட்சமா மாறிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைகள் பிறப்பு குறைஞ்சிச்சு. இதை நம்ம கண்கூடாவே பாக்குறோமே. எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளை, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை தான், என் தம்பிக்கு ஒரு பிள்ளை தான். இப்ப நீங்க இதை எதன் அடிப்படையில எடுப்பீங்க? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு மதிப்பீட்டுல ஒரு விவரத்தை ஒன்றிய அரசு சொல்லுது. 2024 தமிழ்நாட்டுல குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதம் 7.54 லட்சமாகத்தான் இருக்கும். ஏறக்குறைய 15 ஆண்டுகள்ல 2.5 லட்சம் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப 2.5 லட்சம் குழந்தைகளினுடைய பிறப்பு ஆண்டொன்றுக்கு குறையுது அப்படின்னு சொன்னா எங்க இருக்காங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு? இப்ப அரசு பள்ளிகள் தேவை இருந்தா புதிய பள்ளிகள் திறக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கு. ஆனா மாணவர்கள் சேர்க்கை இல்லாமலேயே 233 பள்ளிகளை பிளாங்கா வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இதுல அரசு பள்ளிகள் மட்டும் இல்ல, இதுல தனியார் பள்ளிகளும் அடக்கம். இதை கணக்குல கொண்டுதான் 207 பள்ளிகளை அரசு மூடுச்சு அப்படிங்கிற விவரத்தை பள்ளிக்கல்வித்துறை விவரமாக சொல்லியிருக்காங்க.